ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அடை பிரதமன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அடை பிரதமனாலே லாங் ப்ராசஸ் தான். இன்றைக்கி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதை சூடு பண்ணிக்கலாம். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடை பிரதமன் வந்து ரெடிமேடாகவே கிடைக்கும். அதை நமக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை வந்து நம்ம நல்லா வந்து க்ரஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ரெடிமேடாகவே கிடைக்கிது. இந்த பிராண்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கனால இதை நம்ம நல்லா கொஞ்சம் க்ரஷ் பண்ணிக்கலாம். க்ரஷ் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து டைரெக்டாக ஹாட் வாட்டரில் வந்து சேர்க்குறப்ப நல்லா குக் பண்ணி சூப்பராக வந்துடும். ஸோ இப்போ நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறனால என்ன ஆகும்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அதே சமயம் ஃபாஸ்ட்டாகவும் குக் ஆகும். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ஃப்ளஃபியாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இது கூட க்ரஷ் பண்ண 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிட்டா நல்லா வாசமாக இருக்கும். நல்லா இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம், வெல்லம் சேர்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வெல்லம் தான் சேர்க்க போகிறேன். வெல்லம் வந்து எங்கிட்ட சுத்தமான வெல்லம் இருக்கனால ஒரு 1/2 கப் எடுத்து அதை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெல்லம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் வந்து நல்லா கரையணும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் கோகோனட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். கோகோனட் மில்க்கு ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணோன்னா நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால நம்ம ரெடி மிக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது கூட ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸை வந்து நம்மளோட அடை பிரதமனோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறப்ப இன்னும் வந்து திக்காக இருக்கும். இதுக்கு உங்களுக்கு பாயசத்துக்கு மாதிரியும் கோகோனட் சங்க்ஸ், அப்புறம் கேஷ்யூஸ், அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் அதெல்லாம் எதுவும் பண்ணலை. ஆல்ரெடி நான் கீ சேர்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீடு, பம்கின் சீட் அண்ட் கேஷ்யூஸ் வந்து ஜஸ்ட் வந்து கார்னிஷ்காக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.